வணக்கம். நான் நினைக்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்து எல்லாருமே அந்த உணர்வோடையே இருக்கிறீங்க. இது நல்ல தருணம், இப்போ ஒரு நல்ல நேரம். நாங்கள் கலந்துரையாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இப்போ நாங்கள் எல்லாருக்குமே வழங்கலாம். முதல்ல இந்த கலந்துரையாடலுக்காக இங்கே வர இருந்திருக்கிற இந்த படத்தினுடைய இயக்குனர் சோமிதரன் அண்ணா, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஏற்கனவே எங்களுக்கு இங்கே மிக முக்கியமான பல ஆவணங்களை எங்களுக்காக செய்த ஒரு ஆள். அதில் குறிப்பாக யாழ் நூலக எரிப்பு தொடர்பான ஆவணத்தை செய்த ஒரு ஆள். நானே அதை அடைக்கிறவற்றை அடையாளமாக சொல்கிறேன்னா மிக முக்கிய வரலாற்று ஆவணத்தை செய்த ஒரு ஆள். அதில் இருந்து இப்போ திரைப்படத்துறையில் அவர் வந்து நீளிராவினூடாக உங்களோட பேசியிருக்கிறார். அப்போ சோமி அண்ணா முதலாவது நான் அவரை உங்களோட கலந்துரையாடத்துக்கு தயாராக இருக்கிறார். அதே நேரம் ஒரு திரைப்படம் ஒரு காட்சி வழியாக கதை சொல்றதுன்றது மிக முக்கியமான விடயம். இந்த திரைப்படத்தினுடைய காட்சி வழி கதையை ஒரு ப்ராப்பரா அதனுடைய கற்றலை கற்று அதனுடைய காட்சி வழி கதையை சொல்றதுக்காக சொன்னவரால் உங்களுக்கு தெரியும் பிரதீபன் அண்ணாவும் இதுல படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் இதுல இணைஞ்சிருக்கிறார். சேம் மிக முக்கியம். என்னதான் இருந்தாலும் ஒரு திரைப்படத்தை கொண்டு வரதுல மிக நுட்பமாக செயற்பட வேண்டிய முக்கியமான நபர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே என்னை சந்திக்கிறதுக்கு, அவரை சந்திக்கிறதுக்கும், அவரை பார்க்கறதுக்கும் வர இருந்திருக்கிறீங்க. ஸ்டோன் பெஞ்ச் என்று சொல்றது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. அது உருவாக்கத்தின் முதலாவது நோக்கமாக இருந்தது. நிறைய நல்ல திரைப்படங்களை, நல்ல திரைக்கதைகளை, படங்களை பேச வேணும் என்றது அவர்களுக்கு மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஸ்டோன் பெஞ்சை அதனுடைய உருவாக்குனர், அதே நேரம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், ஏற்கனவே எங்களுக்கு பரிச்சயமான பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் அண்ணாவும் இன்றைக்கு உங்களோட கலந்துரையாடுறதுக்கு வந்திருக்கிறார். அதே நேரம் இந்த படத்தில் நடித்த சரத், அவர் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் இப்போ அந்த படத்தை பார்க்கல உங்களுக்கு சில நேரம் மனசில் உங்களை எல்லாருக்குமே நின்றிருக்கும் ஒரு நபர். அவரை பற்றி ஒரு பில்டாப்பாகவே இருந்திருக்கும். அவர் அப்படி காட்டுக்குள்ளேருந்து வெளிக்கிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிற அந்த நபர் இன்றைக்கு அவர் உங்களை வந்து எங்களோட இன்றைக்கு இருக்கிறார். நீங்கள் எல்லாருமே அவரை கலந்துரையாடலாம். ஸோ நான் தொடர்ச்சியாக நான் விட்டால் காய்ச்சி கொண்டிருப்போம். அப்படி கதைக்க தேவையில்லை, நீங்கள்லாம் கதைக்க வேணும். ஸோ எல்லாரும் தயாராக இருக்கிறீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கலந்துரையாடலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யார் நன்றியாக சொல்லுங்க. அவர் கேமராவில் மட்டும் தான் பேசுவார். அது வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ சொன்ன மாதிரி நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கக்குள்ள பெரிய பெரிய திரைகளில் நாங்கள் எக்ஸசைஸ், சினிமாட்டோகிராஃபி, நாங்கள் செஞ்ச ப்ராக்டிகல்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். ஆக பெரிய திரையில் பார்க்குறது வந்து புது அனுபவம் இல்லை. ஆனால் முதலாக ஒரு ஈழத்து படைப்பை இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ராப்பராக ஒரு சினிமாவுக்கான ஒரு மெட்டீரியலாக மாற்றி இந்த திரையில், அதுவும் யாழ்ப்பாண மண்ணில் உட்கார்ந்து பார்க்கும்போது அது ஒரு வேறு ஃபீலிங்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆகுது? இதுக்கு பின்னால் நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் தொழில்நுட்பங்களை தாண்டி ஒரு மன ரீதியாக எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. அதனால நான் எனக்கு இதோட என்னோட பேச்சை இதோட பட்டி கொள்கிறேன். இதுக்கு மேலே வேண்டாம். சந்தோஷம், எல்லாரையும் சந்திச்சதில் சந்தோஷம். அதோட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திகேயன் சார் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். சோமிதரன் சார் என்ன இதுக்குள்ளே இந்த சினிமாட்டோகிராஃபராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். கார்த்திக் சாரும் கார்த்திகேயன் சார், ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இது மேலும் மேலுமா ஒரு வளர்ந்து வேறு சினிமா வேறு தளங்களுக்கு ஈழத்து கதைகள் போய் சேரும்ன்றத எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது சார். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்தது நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். அந்த பிளெஸ்ஸிங்கை எனக்கு கொடுத்த சோமியனுக்கும் கார்த்தியனுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொன்று, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்து நீங்கள் எல்லாரும் வெளியில் போயிட்டு இன்னும் நிறைய பேர்கிட்ட அதை பற்றி சொல்லுங்கள். அவங்களையும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றிண்ணா. நல்ல வாய்ப்பு தந்த இந்த வாய்ப்பு தந்ததுக்கு சோமியனாக்கும் கார்த்திக் நன்றி. அதோட இப்படி ஒரு படத்தை எடுத்து எங்களுக்கு ஒரு புது ஒரு கதை திறந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. இதே மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். இல்லை, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த சோமிக்கு எனது நன்றி. எனக்கு சோமி 2015 இருந்து நண்பர். எனக்கு இந்த படத்தை பார்த்தப்போ அப்பாடான் இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா, எங்களோட ஈழத்து சினிமா, அதாவது ஈழத்து கதைகள், ஈழத்துல ஒரு இயக்குனர், ஈழத்துல இருந்து ஒரு கேமராமேன் இப்படி வர்றது வந்து இது ஒரு நான் ரொம்ப நாளா இப்படி ஒன்று கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்த விஷயம். எனக்கு இதை பார்த்ததுமே எனக்கு ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ் அண்ட் ஐ வாஸ் சோ ஹாப்பி. நான் உண்மையில பாலு மகேந்திரா சாருக்கு பிறகு சோமி நான் உங்களை தான் பார்க்குறேன். எங்களுக்கு நம்பிக்கை கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களோட கதைகளை வந்து நீங்க உலகத்துக்கு சொல்ல வந்து துணிந்ததுக்கு ரொம்ப ரிஸ்கியான விஷயம். அண்ட் எங்களில் ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இதில் வந்து நிறைய ஈழத்து கலைஞர்கள் வந்து பார்ட்டேக் பண்ணியிருக்காங்க, எல்லோரோட டேலண்ட்ஸும் வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கு. இதை வச்சுட்டு நாங்கள் இன்னும் வளருவோம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் தயவு செய்து இந்த படத்தை பற்றி போய் சொல்லுங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுங்க. அதுதான் நீங்கள் இதுக்கு கொடுக்குற இந்த நாங்கள் எத்தனையோ சரி தமிழ் சினிமாவை நாங்கள் ஈழத்து தமிழர்களை நாங்கள் நிறைய வளர்த்து விட்டுருக்கோம். ஸோ உங்களோட கதைகளை நாங்கள் பேசுகிறப்போ, எங்களோட கதைகளை வந்து நாங்கள் சொல்கிறப்போ நாங்கள் இன்னும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து அது இந்த பங்களிப்பு செய்யணும். ஸோ ப்ளீஸ் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த படத்தை பற்றி எவ்வளோ தரமான படம், தயவுசெய்து இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அது வந்து இன்னும் நாங்கள் வளர வாய்ப்பு. நன்றி.